அர்ஜுன், நல்ல வேலை, கையோட போச்சு. கத்தி மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? கத்தி மிஸ் ஆனதுனால தான் கையில குத்தி இருக்கு. மிஸ் ஆகலன்னா வயிற்றுல குத்தி இருக்கும். வாங்க சார். அர்ஜுன், 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 என்னடா என்னாச்சு உனக்கு? அர்ஜுன், ஐயோ, என் புள்ளைய இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாங்களே. அர்ஜுன், அர்ஜுன், அம்மா வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருடா. அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியல அத்தை. உன் மேல மயக்கத்துல இருந்ததுனாலதான் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனையும். அர்ஜுன், அர்ஜுன், அம்மாடா, அம்மா வந்திருக்கேன்டா, ஒரு வாட்டி பாருடா. அர்ஜுன், அர்ஜுன், கண்ணை திறந்து பாருப்பா. அர்ஜுன், அர்ஜுன். அம்மா, யாருடா உன்னை இப்படி எல்லாம் பண்ணது? யார் இப்படி பண்ணது உன்னை? சொல்லு, எனக்கு தெரியும். இத பண்ணது வேற யாரும் இல்ல இன்ஸ்பெக்டர். நான் சொன்னல, அந்த சந்தோஷ் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். அவன் ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 தடவை அர்ஜுன அட்டாக் பண்ணிருக்கான். மேடம், இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். குற்றவாளி யாருன்னு சம்பந்தப்பட்டவர் தான் சொல்லணும். அப்பதான் நாங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்கள விசாரிக்க முடியும். எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர், இதையெல்லாம் பண்ணது அந்த சந்தோஷ் தான். அம்மா, சந்தோஷுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அப்ப யார் உன்னை குத்துனது? தெரியலையே. ஏய், நீ தானே இவன் பக்கத்துல இருந்த, நீயாவது சொல்லு அவன் யாருன்னு. வந்தவன் முகத்தை மறைச்சு ஹெல்மெட் போட்டிருந்ததால எங்களுக்கு அவன் முகம் தெரியல அத்தை. ஆனா கண்டிப்பா அது சந்தோஷா இருக்க முடியாது. ஏன்னா அவன் உன் அக்கா புருஷன்ல அத்தை. அதனால இருக்க முடியாதுன்னு உடனே பதில் சொல்ற. அம்மா, என்னங்க இவ்ளோ கூட்டமா நிக்கிறீங்க? பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. மேடம், இதுக்கு மேல நாங்க இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு அவர் வாக்குமூலம் கொடுக்கணும், இல்லனா இவர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி நீங்களாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்களால எந்த நடவடிக்கை எடுக்க முடியும். மேடம், சம்பவம் நடந்த இடத்துல விசாரிச்சுட்டு அப்புறம் நாங்க உங்களுக்கு சொல்றோம். வரேன் மேடம், வாங்க. டே அர்ஜுன், அந்த சந்தோஷ தவிர உனக்கு வேற யாரா எதிரிங்க இருக்காங்க? உன்னை இப்படி பண்ணது நிச்சயமா அவன் தான்டா. நீ அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றியா இல்ல உன் பொண்டாட்டிக்காக நீ பொய் சொல்றியான்னு எனக்கு புரியல. அம்மா, அது சந்தோஷ் இல்லம்மா. என்ன குத்துனது வேற யாரோ. என்ன விட? ஏன் உன்னை விடவும் உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டால? அவன் உனக்கு முக்கியமானவனாவே இருக்கட்டும், நீ இப்படியே இருடா. உன்னை நினைச்சு நினைச்சு நான் மட்டும் சாகுறேன், சரியா? மேடம், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் இருங்க, ஓகேவா? அர்ஜுன், அத்தை சொன்ன மாதிரி உன்னை கொல்ல வந்தது சந்தோஷ் மாதிரி தான் எனக்கு தோணுது. மாதிரி எல்லாம் இல்ல, அது சந்தோஷ் தான். என்ன கொல்ல வந்தது சந்தோஷ் தான் மலர். அப்புறம் ஏன் அர்ஜுன் நீ அவங்க கிட்ட சொல்லல? நான் எப்படி சொல்ல முடியும்? சந்தோஷ் ஏற்கனவே ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. என்ன மர்டர் அட்டம் பண்ண பார்த்திருக்காருன்னா அவரை உடனே தூக்கி உள்ள வச்சிருவாங்கல்ல. இப்பவே ஒரு லைஃப் கேள்விக்குறியா நிக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும். அவர் லைஃப் மட்டும் இல்ல, அவர் நம்பி இருக்கிற பார்வதியோட லைஃபும் சேர்ந்துல போயிடும். அது பாவம் இல்லையா மலர்? அவர் உங்களை இப்படி பண்ணும்போது பாவம் பார்க்கலையே சார். நீங்க எதுக்காக பாவம் பாக்குறீங்க? அப்புறம் அவருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன குத்துனாதான் அவருக்கு சந்தோஷம்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டோம்.
பழிக்கு பழி வாங்குறதுக்கு நான் சந்தோஷம் இல்லை. நான் அர்ஜுன். எனக்குன்னு சில குணங்கள்லாம் இருக்கு. அதை என்னால் மாத்திக்க முடியாது. நான் மாத்திக்கவும் மாட்டேன்.